சொல்லக்கூடிய அந்த சளி கரைந்து வெளியே போனாதான் காஃப் கண்ட்ரோல் ஆகும், வீசிங் கண்ட்ரோல் ஆகும், பிரீத்திங் டிஃபிகல்ட்டி கண்ட்ரோல் ஆகும், ஆஸ்மா நமக்கு கண்ட்ரோல் ஆகும். சரி, இந்த கோல்டு ப்ராப்ளம் வீட்டில் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு யோகாஸ், ஒரு 3 யோகாஸ் பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆனா இந்த 3 யோகாஸ் நீங்க பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் டயட் ஃபாலோ பண்ணணும். நம்ம சொல்லக்கூடிய கஷாயத்தை வீட்டிலே தயார் பண்ணி சாப்பிடணும். இந்த 3ஐயும் நீங்க சேர்த்து பண்ணும்போது பல வருஷமா இருக்கக்கூடிய சளி கூட மலம் வழியாக உடனே வெளியேறும், ஜீரண ஆற்றல் பெருகும். பெருகினாலே நம்ம இந்த தொந்தரவுல இருந்து, இந்த சளி தொந்தரவுல இருந்து முற்றிலுமாக நம்ம வாழ்நாள் முழுக்க ஃப்ரீயா ஒரு பிரீத்திங் நமக்கு கிடைக்கும். சரி, இப்ப அந்த யோகாசனாஸ் நம்ம என்னென்ன வீட்டுல இருந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இது காமன் கோல்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வீட்டுல